ஞானத்தின் அருமையை அறிந்து வாழாமல் கண்ணீர் விடுகிறேனே. ஞாலத்தில் பரனுன்னை நாட்டின நோக்கத்தை, ஞாலத்தில் பரனுன்னை நாட்டின நோக்கத்தை சீலமதாக நின்றன் மூலம் என்றறியாயோ. காலத்தின் அருமையை அறிந்து வாழாமல் கண்ணீர் விடுகிறேனே. மதியை இழந்து தீய வழியிலே தினம் நடந்தேன், மதியை இழந்து தீய வழியிலே நான் நடந்தேன். வரும் கோபம் அறியவில்லை, கதியாம் உன் இரட்சண்ய வாழ்வை கண்டு நான் மாறிட. கதியாம் உன் இரட்சண்ய வாழ்வை கண்டு நான் மாறிட. காலம் இதுவே நல்ல காலம் என்றறியாயோ. காலத்தின் அருமையை அறிந்து வாழா விடில் கண்ணீர் விடுவாயே. தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். இறை இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த காணொளி வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களை இந்த நாளிலும் ஆசீர்வதித்து காப்பாராக. இந்த நாளின் காலை நேர சிந்தனைக்காக உபாகமும் யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். நாங்கள் மோசேக்கு செவி கொடுத்தது போல உமக்கும் செவி கொடுப்போம். உங்கள் கடவுளாகிய கர்த்தர் மோசேயோடு இருந்தது போல உங்களோடும் இருப்பாராக. இஸ்ரவேல் மக்கள் தன்னை வழிநடத்தி வந்த தலைவருக்கு கீழ்ப்படுகின்ற ஒரு வாழ்க்கை, சமாதானத்தோடு கீழ்ப்படுகிறார்கள். இன்றைக்கு மோசே மரித்து விட்டார். மோசேக்கு எவ்வாறு செவி கொடுத்தோமோ அதுபோல யோசுவாவுக்கு நாங்கள் செவி கொடுப்போம் என்று சொல்லி இன்றைக்கு ஊழியருடைய வார்த்தைகள் நம்மிலே அநேகம் பேர் செவி கொடுப்பது இல்லை. இந்த ஊழியர் பெரியவர் அல்ல, இந்த ஊழியர் நம்முடைய இனத்தார் அல்ல, இந்த ஊழியர் என்னுடைய இனத்தார், இந்த ஊழியர் என்னுடைய நண்பர் உறவினர், ஆகவே அவருக்கு செவி கொடுப்போம் என்று மனிதனையும் இனத்தையும் பார்த்து அன்பு கொள்ளுகிற ஒரு பொய்யான மாய்மாலமான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் போய்கொண்டிருக்கிறோம். இதைத்தான் ஆண்டவர் கீழ்ப்படிதல் என்று இஸ்ரவேல் மக்கள் தன்னை வழிநடத்துகிற தலைவருக்கு கொடுக்கிற ஒரு ஆறுதல். எத்தனை நாட்கள் இவர்களை நடத்தும் பொழுது எவ்வளவு கஷ்டங்களை எல்லாம் சந்தித்திருப்பார். என்னுடைய அனுபவத்தில் ஒவ்வொரு நாளும் நன்மைகள் செய்ய நம்ம நினைக்கும் பொழுது வருவதெல்லாம் எங்களுக்கு எதிர்ப்புகளும் வெறுப்புகளும் தான். இந்த ஊழியத்தினுடைய தொய்வை நாங்கள் அதில் அறிந்து கொள்வோம். ஆனாலும் என் தேவன் எங்களை தொய்ந்து போக விடுவதில்லை, எங்களை சோர்ந்து போக விடுவதில்லை, எங்களை அந்த எதிரிகளினுடைய தாக்குதலுக்கு அவர் ஒப்பு கொடுப்பதில்லை. அவர் அப்படியாக எங்களை நிறுத்தினார், கண்மலையின் மேலும் நிறுத்தினார். இன்றைக்கு ஊழியருக்கு மாத்திரமல்ல, ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டவர்களாக சமாதானம் ஏற்படுத்தும் வார்த்தைகள், இங்கே கீழ்ப்படிந்த வார்த்தைகளை பார்க்கிறோம். யோசுவாவோடு மோசையோடு இருந்தது போல கடவுள் உம்மோடும் இருப்பார் என்று மக்கள் சொல்லுகிற அந்த வார்த்தை கொலோசியர் 3:13 பார்க்கும்போது, ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். சரியான ஒரு ஆறுதலை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். 2 துறவிகள் சண்டை இல்லாமல் பல ஆண்டுகள் ஒன்றாக வாழ்ந்து வந்தனர். ஒரு நாள் ஒருவர் மற்றவரிடம், பிற மனிதர்கள் செய்வது போல நாமும் சண்டையிடலாம் என்றனர். மற்றவர், எனக்கு சண்டை எவ்வாறு உருவாகும் என்று எனக்கு தெரியாது என்று பதிலளித்தார். அதற்கு மற்ற துறவி, இதோ பார், நான் நமக்கிடையே ஒரு செங்கலை வைத்து இது என்னுடையது என்று சொல்லுவேன், இல்லை இது என்னுடையது என்று நீ சொல்ல வேண்டும். அப்படித்தான் சண்டை ஆரம்பமாகும். அவர்களில் ஒருவன் என்னுடையது என்றான். மற்றவர், ஆம் அது உன்னுடையது தான் என்று
எடுத்துக்கொள் என்றார். அவர்களால் தொடர்ந்து வாக்குவாதம் செய்ய முடியாமல் போய்விட்டது. இதுபோலதான் கடவுளின் வார்த்தையை கொடுக்கிற மக்களுக்கு நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற உறவினர்களோடும் சரி, கடவுளுடைய வார்த்தையை வைத்து நம்மை நடத்துகிற இறை ஊழியர்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அவர்களுக்கு உதவியாக வாழ்த்த வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்த்தை இந்த 2 துறவிகளும் செய்ததைப் போல என்ன செய்கிறார்கள்? இது உன்னுடையதென்றால் நீ எடுத்துக்கொள். அப்போது கர்த்தர் சொல்லுவது, கடவுளுடைய ஊழியக்காரர் சொல்லுவது கடவுளுடைய வார்த்தை, அதற்கு கீழ்ப்படிவது தான் நம்முடைய வாழ்க்கை என்பதை உணர்ந்து இந்த நாளிலே ஆண்டவரிடத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நமக்கு பெரிய அதிசயங்களை இந்த நாட்களிலே செய்வார். விட்டு கொடுப்பவன் ஒருபோதும் கெட்டு போனதில்லை. கீழ்ப்படிந்தவன் ஒருபோதும் அவன் கெட்டு போனதில்லை. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த நாளில் பெற்றுக்கொள்ள கண்களை மூடி ஜெபிப்போம். நேசமுள்ள இயேசுவே, எங்களுக்காக 40 நாட்கள் உபவாசம் இருந்து உலக ஆசை, பெருமை, செல்வம், அதிகாரம் இவற்றுக்கு ஆண்டவரே தன்னை ஒப்புக்கொடுக்காதபடி தாழ்மையின் ரூபமாய் சீடர்களின் கால்களை கழுவி ஆண்டவரே ஒற்றுமை, ஐக்கியம், தாழ்மை என்ன என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்தினீர். கீழ்ப்படிதல் என்ன என்பதை வெளிப்படுத்தினீர். அந்த பாதையிலே நாங்களும் கடந்து வர என்னுடைய திருச்சபையினுடைய பேராயர், ஆலோசனை சங்க உறுப்பினர்கள், ஆயர்கள் அனைவரும் கடந்து வர நீர் கிருபை பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உரம் பாதுகாப்பு உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.